சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படம் கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டியிருந்தாலும் விமர்சன ரீதியாக அந்த படம் தோல்வியை தான் தழுவியது. இந்த முறை கண்டிப்பாக ஒரு வெற்றியை பதிவு செய்தே ஆகணும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அவரோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த படம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி வெளியாகும் என சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சிபி சக்கரவர்த்தியோட இயக்கத்தில் தலைவர் 173 படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆரம்பத்தில் சுந்தர் சி என சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து ராம்குமார் பாலகிருஷ்ணா என பல்வேறு இயக்குநர்கள் பெயர் அடிபட்டாலும் கடைசியில் இந்த வாய்ப்பு சிபி சக்கரவர்த்திக்கே கிடைத்தது. மேலும் இந்த படம் ஹாலிவுட் படமான அவுட்ஃபிட் படத்துடைய ரீமேக் சாயலில் இருக்குமோ என்கின்ற சந்தேகம் ரசிகர்களுக்கு இருந்தது. காரணம், அந்த படத்துடைய போஸ்டர்ஸ் மாதிரியே இந்த படத்துடைய போஸ்டரும் டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கடைசியில் இந்த படம் ஒரு தனித்துவமான விண்டேஜ் ஸ்டைலில் ரஜினி ரசிகர்களுக்கு பிடிக்கும் வண்ணமாக இருக்கும். மேலும் இது எந்த படத்துடைய ரீமேக்கும் கிடையாது என இயக்குனர் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டெய்லராக நடிக்கிறாரு. தன்னுடைய குடும்பத்தோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க ரஜினிகாந்த் திடீரென தன்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்பட அந்த ஆபத்திலிருந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாரா, தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி என்னவா இருந்தார் என்பதை மையப்படுத்தி தான் இந்த கதையை எடுக்கப்பட்டிருக்கான். மேலும் இந்த கதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசனுக்கும் பிடித்ததுனால தான் இதற்கு ஓகே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. கண்டிப்பாக அனிருத்தோட பெஸ்ட்டான மியூசிக்கை நம்ம இந்த படத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் என ரஜினி முடிவு செஞ்சுருக்காராம். ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஷாருக் கான் மோதும் ஜெயிலர் 2 படத்துடைய இறுதி காட்சியை படமாக்கிட்டு வராரு நெல்சன். அது முடிஞ்ச கையோடு தான் தலைவர் 173 படத்துக்கு மூவ் ஆவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை பிரம்மாண்டமான பொருட்செலவில் கமல்ஹாசன் தயாரிக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படத்தில் கமல்ஹாசனும் ஒரு சின்ன அப்பீரியன்ஸ் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தை தொடர்ந்து தலைவர் 174 படத்திலையும் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்க போகிறாங்க. அந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. மேலும் இந்த தலைவர் 173 படத்தை ட்ரெய்லரை நம்ம ஏப்ரல் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த படம் இந்த ஜானரில் தான் இருக்கும் என வெளிப்படையாக சொல்ல போகிறாங்களாம்.